ராஜராஜ சோழன் என்ன பண்ண தெரியுமா? அந்த கட்டை, இந்த பெரிய கோயிலை கட்டிய வந்து குஞ்சித மலர்னு சொல்லக்கூடிய தரிசித்தினார் குஞ்சித மலர்னு சொல்லி அவரை அழைச்சான். அவரை அழைச்சி கற்றோருடைய சபையில் கவிஞராலும் அங்கு புலவர்களாலும் சோழன் ராஜராஜ சோழன் வழங்கப்பட்டதுதான் ராஜராஜ பட்டம். அவன் வெறும் சோழன் தான், அவனுக்கு ராஜராஜன் பட்டம் வழங்குறது. அங்க இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், புலவர் பெருமக்கள் என்ன பண்ண தெரியுமா? அந்த பட்டத்தை வரவழைத்து வருகின்ற சந்ததி இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் என் புகழ் பாடும். ஆகவே இந்த கோயிலை நிறுவிய குஞ்சித மல்லருக்கு என்னுடைய வழங்கிய ராஜராஜன் பட்டத்தை இன்று முதல் வழங்கினோண்டா தமிழன். அந்த பட்டத்தை அவர் வாங்கி அழகு பார்த்தான். நம்ம சோழன் தமிழன் என்டர்லி டிஃப்ரெண்ட். இவனுக்கு அவனுக்கு வித்தியாசத்தை பாருங்க. இவன் தமிழன் அங்கே அடிச்சு கையை வச்சுட்டான், கையை காலி கொண்டு போராடிட்டான். அதான் நமக்கு தமிழ் குணம். ஆக அந்த அளவுக்கு தமிழர்கள் பற்றி தமிழுடைய பேசணும். பேசிக்கிட்டு இருக்க ராஜேந்திர சோழனுடைய பெருமை பேசினா இங்க இருந்து அவன் எங்க சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் ஏஷியாவுக்குள்ள கைப்பற்றினேன். அப்பவே 5 லட்சம் படை வச்சிருக்கான். அருகாமையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இந்த நம்முடைய ஒட்டுமொத்தமாக கடல் மார்க்கத்தில் அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா 50,000 யானை வச்சிருக்கான். அவன் படையில் 50,000 யானை வச்சிருக்கான். கிழக்காசிய நாடுகள் அத்தனையும் கைப்பற்றிய பெருமை நம்முடைய ராஜேந்திர சோழனுக்கு உண்டு. அவன் பெருமை விட்டோம். அதே மாதிரி வேலுநாச்சியாருடைய பெருமை விட்டோம், ஜான்சன் பெருமை பேசுறோம், அலெக்சாண்டருடைய பெருமை பேசுறோம், நம்ம இருக்க நெப்போலியனுடைய பெருமை பேசுறோம். நம்முடைய தமிழச்சியா இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் பெருமை நம்ம பேசுறதுல, நம்முடைய பெருமை வச்ச ராஜேந்திர சோழனுடைய பெருமை பேசுறதுல, அப்படியே அவருடைய பெருமையெல்லாம் மறக்கப்பட்டு இருந்தாலும் நம்ம தொப்புக்கொடி உருவெல்லாம் இந்த தினம் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு நம் உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அவர்கள் அவையெல்லாம் புதைந்து கிடந்த மறைந்து கிடந்த உண்மைகளை இன்று நாம் தொப்புக்கொடிகளை தெரிவிக்க வேண்டும். அகிலம் முழுவதும் பரவி கிடக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு தமிழை கற்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆண்டுதோறும் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை ஒரு குடையில் நாம் அமர வைத்து அவர்களுக்கு தமிழ் உரை ஊட்ட வேண்டும் என்ற உணர்வோடு தான் ஆண்டுதோறும் 11-12 தேதியில் எல்லாம் வர வைத்து இது போன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய இந்தியாவில் எந்த மாநிலத்தில் யாரும் எந்த மாநிலத்தில் செய்யல. அகிலம் முழுவதும் இருக்கு போறாங்க. நம்முடைய மாநிலத்தில் மட்டும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு மேற்பட்ட 33 லட்சத்துக்கு மேற்பட்ட தொப்புள் கொடியவர்கள் வெளிநாட்டில் வியாபாரத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அதே போல உயர்கல்வி பெறுவதற்கு போயிருக்காங்க. அவர்களுக்கால் தமிழ் உணர்வு ஊட்ட வேண்டும் என்ற உணர்வோடு தமிழ் தெரியாத அங்கே இருந்து முழுமைய பழங்குடியினர் மக்களுக்கு அவர்கள் தமிழை கற்க வேண்டும் என்பதற்காக கற்றல் கூட 10 பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆசிரியர்களை தேர்வு செய்து அந்த ஆசிரியர்கள் மூலம் தமிழை கற்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இன்னைக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அவர்கள் உலகம் முழுவதும் தமிழ் கற்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் பெருமக்களை 10 பேரை தயார் செய்திருக்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்க. ஆக அந்த அளவிற்கு தமிழகம் உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய தொப்புள் குடியோர்கள் பொருளாதாரத்தில் உயர வேண்டும். எதுக்கு நம்ம சொல்ல இந்திய கற்கன்னு சொல்றாங்க, அதுக்காண்டி சொல்றேன். இந்திய கற்றாதான் முன்னேற முடியும் சொல்றாங்களே. நான் சொல்றேன் நம்ம இன்னைக்கு நம்முடைய இருமொழி கல்வி கற்றவர் யாரு? ஆங்கிலம் தமிழ் கல்வியில மரத்தடியில் படிச்சவர் தான் சந்திராயன் உன்னை விட்ட மயில்சாமி அண்ணாதுரை. நம்ம தமிழர் மயில்சாமி அண்ணாதுரை தமிழ் வழி கல்வியில ஆங்கிலத்தில் தான் படித்தவர். அதே மாதிரி சந்திராயன் 2 விட்டவங்க யாருன்னா வினிதா, முத்தையா, தமிழச்சி. அவங்க யாருன்னாக்கா 2 இருவழி கல்வியில தான் படிச்சவங்க. அதே மாதிரி வீரமுத்து வேல் சந்திராயன் 3 அமிச்சுவேன். அவர் யாருன்னா நம்ம தமிழன். அதை விட இன்னொன்று உலகளவில் வல்லரசுன்னு சொல்லுவோம். வல்லரசுன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடுன்னு சொல்லுவோம். கியூபாவை சொல்லலாம். ஏன்னா கொரோனாவில் ஒருத்தவங்க சாப்பிடும். அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு எல்லாமே இலவசம். கல்வி இலவசம், உயர்கல்வி இலவசம், மேல்கல்வி இலவசம், கல்லூரி இலவசம், எல்லாமே இலவசம். அதே மாதிரி அவனுக்கு தனி வீடு இல்லாத யாரும் சொந்த வீடு இல்லாத எவனுமே கிடையாது. கியூபாவில் எல்லாமே சொந்த வீடு தான். அதே மாதிரி அவன் மருத்துவம் இலவசம். ஆக ஒட்டுமொத்த பல விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடு கியூபா. சிங்கப்பூர் எடுத்துக்கிறோம். சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டால் சின்ன நாடாக இருந்தாலும் உலகத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடுன்னு சொல்லலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வல்லரசு நாடுன்னு சொல்ல மாட்டான். வல்லரசு நாடுன்னு சொல்லணும்னா வல்லரசு நாடு என்று சொல்வதற்கே என்ன ஆதாரம் என்னன்னாக்கா அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கணும். அணு ஆயுதம் இருந்தால் தான் அவன் வல்லரசு நாடு. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு அந்த வல்லரசு நாடு பேர் வந்ததுக்கு பெற்றுத்தந்தது யார் தெரியுங்களா? மரத்தடியில் படித்த அப்துல் கலாம் என்ற அறிவியல் அறிஞர் கொண்டு வந்த திட்டம் தான். அக்னி என்ற ஏவுகணை விட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு நம்முடைய இந்தியா வல்லரசு என்கின்ற பெயரை பெற்றது. அது காரணமாக இருந்த யாருன்னா நம்ம தமிழர். ஆக இப்படிப்பட்ட தமிழர்களாம் இருக்கின்ற இந்த காலம். இன்னும் சொல்ல வேணாம். இன்னும் தமிழை பெருமை பேச திருப்புகளை பாடப்பட வாய்மொழிகள் இன்னைக்கு பேசுகிறோம். தமிழுடைய பெருமையை நேரம் இல்லை, முடிக்கணும். அது ஒன்று அமிர்தசன் சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர்.
பொருளாதார உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அட்மாஸ்பியர், ஒரு நாட்டுடைய அட்மாஸ்பியர் கொண்டாந்தாக்கா அவங்க சொன்ன வச்சுங்க, என் நாட்டுடைய மண்ணோட இதுதான், என்னிடம் உற்பத்தியாகிற தாது பொருள் இதுதான், என்னிடம் உருவாகிற கரும்பு விளையுது, என்னிடம் நெல் விளையுது, கோதுமை விளையுது, என்னுடைய நிலம் பொருள் இதுதான் சொல்லி கொடுத்தா அவர் பொருளாதாரத்தை போட்டு கொடுத்து உன்னுடைய சூழல் நான் சொல்வதை நீ செஞ்சினாக்கா நான் பொருளாதார திட்டங்களை தீட்டி தருகிறேன். 5 வருஷத்துல ஒரு நாடு இவ்வளவு உயரும், 10 வருஷத்துல ஒரு நாடு இவ்வளவு உயரும், 15 வருஷத்துல ஒரு நாடு, 20 வருஷத்துல ஒரு நாடு பொருளாதாரத்தை உயர்ந்து சொல்லி திட்டங்களை தீட்டக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த வல்லுநர் யாருன்னா அமிர்தா சென் சொல்லக்கூடிய தலை சிறந்த வல்லுநர், பொருளாதார வல்லுநர். அவரும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர், ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் லெக்சரராக இருந்திருக்காரு, ஏல் பல்கலைக்கழகத்தில் லெக்சரராக இருந்திருக்காரு. அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க, பாரத ரத்னா பரிசு கொடுத்துருக்காங்க. அப்படியாப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்லே கிடையாது, அவர் ஒரு பெங்காலி, சாந்தி நிகேஷன் பிறந்தவர். அப்படியாப்பட்ட பிறப்பாளி என்ன தெரியுமா சொல்றாரு, நான் உலகத்தில் பல நாட்டுக்கு பொருளாதாரத்துக்காண்டி பல திட்டங்களை தீட்டி கொடுத்துருக்கேன்னு உயர்ந்திருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு நாடு இருக்கு, தமிழ் மாநிலம் இருக்கு. காக்கிலிருந்து கன்னியாகுமரி மாநில ஆராயும் போது தமிழகம்னு ஒரு நாடு இருக்கு, தமிழ்நாடு ஒன்று இருக்கு. அந்த தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் பெரியவள வளர்ந்துருக்கு. அந்த நாடு மட்டும் தமிழ்நாடா தனித்தமிழ்நாடாக இருந்தால் உலகத்தில் பொருளாதாரத்தில் 18வது நாடாக இருக்குன்னு சொன்னவங்க அந்த அமிர்தா சென் சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர். அப்படியாப்பட்ட பொருளாதாரத்தில் தலை சிறந்த இந்த நாடு தனிக்கால நிற்கிறவர்களுக்கு எல்லா தகுதியும் தரமும் இருக்கு. இருந்தாலும் இன்றைய தினம் கூட்டாட்சி தத்துவத்தில் இன்றைய தினம் நசுக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம திராவிட மர ஆட்சி என்று சொன்ன ஒரே அண்மைக்குள்ள அரசு யாருன்னா இது நம்முடைய அரசு தான், நம்ம முதல்வர் தமிழக முதல்வர் தான். ஆகவே அவர் கையை நாம் வலுப்படுத்த வேண்டும். அவர் கையை வலுப்படுத்தும் ஏன்னா நம்மை போன்ற தமிழர்களுக்கு, கடல் கடந்து வாழ்கின்ற தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கடல் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என்பதை மட்டும் நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டே அதற்காக இடத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தொப்புள்படுவர்களுக்கு மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களில் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை போய் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.